திருவருகை காலம் முதல் வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 15 அருள்வாக்குகள் 29 37 வரை. தெக்கப்போலிஸ் என்பது யூதர்கள் மற்றும் புற இனத்தார்கள் வாழ்ந்த கலப்பு மக்கள் தொகை கொண்ட 10 நகரங்களை கொண்ட ஒரு தளர்வான கூட்டமைப்பு ஆகும். இயேசு டயர் மற்றும் சீதோன் வழியாக தெக்கப்போலிசுக்கு சென்று கலிலேயாவுக்கு திரும்ப சிறிது காலம் எடுத்துக்கொண்டார். இன்றைய நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ள குணப்படுத்துதல் மற்றும் உணவளித்தல் இயேசு தெக்கப்போலிசிலிருந்து திரும்பிய பிறகு கலிலேயா கடலுக்கு அருகிலுள்ள ஒரு மலையில் நடந்தது. இயேசு உடல் ஊனமுற்றவர், கால் ஊனமுற்றவர், பார்வையற்றவர், பேச முடியாதவர் இவர்களை தொட்டு குணப்படுத்தினார். பின்னர் பசியுள்ள கூட்டத்திற்காக திருத்தூதர்களிடம் தனது இரக்கத்தை வெளிப்படுத்தினார். இந்த மாபெரும் கூட்டத்திற்கு உணவளிக்க போதுமான ரொட்டி எங்கிருந்து கிடைக்கும் என்று அவர்கள் இயேசுவிடம் கேட்டபோது அவர்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் 7 சிறு சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். இயேசு கூட்டத்தை உட்கார வைத்தார். பின்னர் அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அவற்றை உடைத்து மக்களுக்கு கொடுக்க திருத்தூதர்களிடம் கொடுத்தார். மக்கள் தங்கள் வயிறார உணவு உண்ட பின்பு திருத்தூதர்கள் மறுபடியும் இயேசுவின் கட்டளையின்படி உடைந்த துண்டுகளை மீண்டும் 7 கூடைகள் நிறைய நிரப்பினார்கள். இன்றைய செய்தி நமக்கு தரும் செய்தி என்ன? 1. இன்று பார்வையற்றவர்களையும் காது கேளாதவர்களையும் ஊமைகளையும் குணப்படுத்த இயேசுவுக்கு நாம் தான் உதவ வேண்டும். இயேசு நம்முடைய ஆன்மீக குருட்டுத்தனத்தை திறக்கவும் நம்முடைய நாவை தளர்த்தவும் விரும்புகிறார். ஏனென்றால் பலர் ஆன்மீக பசியுடன் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கவும் பேசவும் நம்மிடம் அந்த பணியை ஒப்படைக்கிறார். அசிசி பிரான்சிஸ் போன்ற புனித ஆன்மாக்கள் மூலம் இயேசு மில்லியன் கணக்கானவர்களின் வாழ்க்கையை தொட்டது போலவே நம் நாளைய மக்களின் வாழ்க்கையை தொடுவதற்காக இயேசு நம் இதயங்களை கேட்கிறார். டாமியன், வின்சென்டே பால், கல்கத்தாவின் தெரேசா இவர்களை போன்று நாமும் இப்படிப்பட்டவர்களுக்கு பணி செய்ய வேண்டுமென்று இயேசு அழைக்கிறார். 2. நாம் இயேசுவால் ஒவ்வொரு நாளும் உணவளிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய உணவை, நற்கருணையை பெற்றுக்கொள்கிறோம். எனவே அந்த ஒரு பலம் இயேசுவினுடைய உடலாகிய பலம், 2வது இயேசுவினுடைய வார்த்தையாகிய பலம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது. இந்த 2ஐயும் உண்டு ஆன்மீக வழியில் சீராக நடக்க இறைவனின் வரம் கேட்போம். ஆமீன்.